இந்த வீடியோ யாருக்குன்னா, தமிழா தமிழா என்ற நாய்க்கு வேண்டி இந்த வீடியோ. அந்த நாய் என்ன சொல்லியிருக்குன்னா, ஆ பூந்தோட்ட காவல்கார திரைப்படத்துல பூர்ணிமா தான் முதல் மனைவி, 2வது ராதிகா, 3வது தான் சக்கரசாலையில கணக்கு எழுதிட்டு இருந்த பிரேமலதா தான் 3வது மனைவின்னு அந்த நாய் சொல்லியிருக்குது. அப்புறம் என்னன்னா, அத ராதிகாவ கூட்டிட்டு போய் கல்யாணம் முடிக்கிறப்ப, அத தடுக்க போன ராவுத்தர தடுத்தனால தான் ராவுத்தர ஒதுக்கி வச்சாரு. நன்றி கெட்டவருன்னு சொல்லி கேப்டன் நன்றி கெட்டவர்ன்னு சொல்லிட்டார். "ஏன்டா நாயே! கல்லட்டு நாயே! நீ மட்டும் என் கையில கெடச்சேன்னு வச்சுக்கோ. இங்க கேப்டன் தொண்டர்கிட்ட மட்டும் நீ கெடச்சேன்னு வச்சுக்கோ. உனக்கு ஆயுசு நீ இப்ப என்ன ஒரு 60, 65 வயசோ, 70 வயசா தான் ஆகும். உனக்கு அவ்வளோதான்டி. அப்படியே பாட கட்டிருவோம் நாங்க பாத்துக்கோ." ஏன்டா நாயே! உனக்கு என்னடா தெரியும் எங்க கேப்டன பத்தி? ஆ அவரு எல்லாத்துக்குமே வலது கையில குடுக்குறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு, இடது கையிலயும் உதவி செஞ்ச மனுஷன் எங்க கேப்டன். அவர பார்த்தா நன்றி கெட்டவன்னு சொல்ற? நீதான்டா நன்றி கெட்ட நாயி. அவரு எல்லாமே நல்லது செய்ய போய் தான், இன்னைக்கு தெய்வமா போய் ஒரு இடத்துல சிலையா நிக்கிறாரு. உனக்கு என்னடா தெரியும் நாயே அவர பத்தி? அப்புறம் என்ன சொல்லியிருக்க? கல்யாண மண்டபம் கட்டுனாங்க. அந்த இடம் ஒரு அம்மாட்ட வாங்குனாங்க. அவங்களுக்கு பாக்கி பணம் குடுக்கல அப்படின்னு நீ சொல்லியிருக்க. அப்படியா? சரி, அந்த அம்மாவ கூட்டிட்டு நீ யூடியூப் சேனல் முன்னுக்க நீ இத சொல்றல்ல, அந்த அம்மாவ கூட்டிட்டு எனக்கு கேப்டன் அவங்களும், பிரேமலதா அவங்களும் எனக்கு இடத்துக்கு பணம் குடுக்கல அப்படின்னு நீ வீடியோ முன்னுக்க சொல்ல சொல்லு. நீ சரியான ஆம்பள. கிழவா நீ சொல்ல சொல்லு. முதல்ல நீ போய் உங்க அப்பனுக்கு எத்தனை பொண்டாட்டி, உங்க அம்மாவுக்கு எத்தனை புருஷன், உன் பொண்டாட்டிக்கு எத்தனை புருஷன், உனக்கு எத்தனை பொண்டாட்டி, உன் பிள்ளை இருந்துச்சுன்னா அதுக்கு எத்தனை புருஷன் எத்தனை பொண்டாட்டின்னு போய் பாடுற நாயே, கழட்டு நாயே. உனக்கெல்லாம் என்னடா தெரியும்? எங்க தெய்வத்தை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? இன்ன வரைக்கும் ஆமா, படம்னு நடிச்சோம்னா ஹீரோன்னு போட்டா ஹீரோயின் போட்டுதான் ஆகணும். ஏன் அஜித்துக்கு சாலினி தான் பொண்டாட்டியா நடிச்சிருக்காங்களா, இல்ல வேற யாரும் நடிக்கலையா, இல்ல ரஜினி பொண்டாட்டி தான் பொண்டாட்டியா நடிச்சிருக்கா, வேற யாரும் நடிக்கலையா? எத்தனையோ எல்லா நடிகருக்குமே அந்தந்த டைரக்டர் சொல்ற மாதிரி தான் ஹீரோயினை போட்டு நடிப்பாங்க. படத்துல நடிச்சவங்களாம் கொண்டு நீ பொண்டாட்டியா சேர்க்கிறிய? ஏன் உன் பொண்டாட்டி நடிக்கலன்னு எதுவும் கவலைப்படுறியா நீ எதுவும்? ஏன்டா நாயே, தரங்கட்ட நாயே! உனக்கெல்லாம் என்னடா தெரியும் எங்க கேப்டனை பத்தி? என் கேப்டனை பத்தி பேசுறதுக்கு நீங்க யாருடா? காசுக்கு யூடியூப் சேனல்காரவங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி நாயை வச்சுதான் சம்பாதிக்கணுமா? ஏன் உங்களுக்கு உழைச்சி சாப்பிட்றதுக்கு கை கால் கொடுக்கலையா கடவுள்? நுண்டியா வாடா இருக்கீங்க நீங்க? இதெல்லாம் ஒரு ஆளுன்னு இவனை வச்சு வீடியோ வேற எடுத்துட்டு நீங்க அதை யூடியூப்ல போட்டு இதுல வேற சம்பாதிக்கிறீங்க. இப்படி சம்பாதிக்கிறதுக்கு நீங்களாம் பிச்சை எடுக்கலாம். பிச்சை எடுக்க கூட நீங்க தகுதி எடுத்துட்டவங்க. தூக்கு போட்டு சாகுங்கடா. உங்களுக்கு சம்பாரிச்சு வாழ துப்பு இல்லைன்னா தூக்கு போட்டு செத்து போயிருங்க. எதுக்குடா நீங்களாம் பூமிக்கு பாரமா இருக்கீங்க? இவன் நாளைக்கு சாகுறவனை கூட்டிட்டு யார பத்தி பேசுற? எங்க கேப்டன் எங்க தெய்வத்தை பத்தியா நீ பேசுற? சரி, இவ்வளவு தைரியமா பேசுறடா நாயே. தேனி வடக்கு மாவட்டம் எங்க அண்ணன் எம்என் கிருஷ்ணமூர்த்தி அண்ணன் உனக்கு போன் போட்டார்ல, மெசேஜ் அனுப்புனார்ல, ஏன் எடுத்து அவருக்கு பதில் சொல்ல வேண்டியதானே? நீ நல்ல ஆம்பளைன்னா பதில் சொல்ல வேண்டியதான்டா. ஏன் 2 கலர்ல மாவட்ட செயலாளர் நேரம் வந்துச்சா? பயந்துட்டு எதுவும் போன் எடுக்கலையா? அவ்வளவு பயம் இருக்குல்லடா. எதுக்குடா வீடியோ போடுற? அது இத்தனை நாள் எந்தெந்த யூடியூப் சேனல்கார எதையோ சொல்லி வீடியோ போட்டாங்க. நீங்க என்னடானா புதுசா எங்க எங்க தெய்வத்து மேல, எங்க குலசாமி மேல நீ எவ்வளவு பெரிய பழிய போடுற? எங்க அண்ணன் ஏன் அவ்வளவு கொந்தளிச்சாருன்னா, அவருக்கு தெரியும் அவரு சின்ன பிள்ளையில இருந்து அவரோட ரசிகரா இருந்து இன்னைக்கு மாவட்ட செயலாளரா இருக்காரு. நீ சொன்ன உடனே எந்த வீடியோக்குமே அவரு இன்ன வரைக்கும் குரல் கொடுத்தது இல்ல. எதுக்காக இந்த வீடியோக்கு குரல் கொடுத்தாருன்னா, நீ அவன் பேசக்கூடாத வார்த்தைகளை பேசியிருக்கடா நாயே, அதனாலதான் உனக்கு பேசியிருக்காரு. நீ நல்ல ஆம்பளை ஏன் எங்க மாவட்ட செயலாளர்கிட்ட நீ பேசியிருக்க வேண்டியதானே? பதில் சொல்ல வேண்டியதானே? பூர்ணிமா சொல்ற, ராதிகான்னு சொல்ற. நீ ராதிகான்னு சொன்னதுக்கு சத்துக்குமார் சாருக்கு தெரிஞ்சுன்னா உன்னைய செருப்பால வாயிலே அடிக்க போறாரா? யார பத்தி யார பேசுற? என்னென்னமோ சொல்ற. ஏன் அதை இவர்கிட்ட சொல்ல வேண்டியதானே? போன் போட்டு ஆமா அதெல்லாம் உண்மைன்னு சொல்ல வேண்டியது தானே? அதுக்கு தைரியம் வரல உனக்கு, கழட்டு நாயே. இங்க பாருடா, இனிமேல் இந்த யூடியூப் சேனல்காரனுக்கும் இந்த மாதிரி கல்ட்டு பயில வச்சு வீடியோ எடுத்து கேப்டனை பத்தி தப்பாதான் போட்டு நான் சம்பாதிக்கணும்னு நினைச்சேன். எப்படியோ சம்பாத்தியம் இருக்குடா. போங்கடா, பிச்சை எடுங்கடா. பிச்சை எடுக்க கூட தகுதி இல்லாதவங்கடா நீங்களாம். தூக்கு போட்டு செத்து போயிருங்க. எதுக்குடா பூமிக்கு பாரமா நீங்களாம் இருக்கீங்க? அப்படி சம்பாதிக்கணுமா? காலிகை கொடுக்கலையா கடவுள் உங்களுக்கு? உழைச்சி சம்பாதிங்கடா. இந்த மாதிரி நாளைக்கு சாகுறவனை சுடுகாட்டுல படுக்கிறவனை கூட்டிட்டு வீடியோ எடுக்க வைக்கிறீங்களே, உங்களுக்கு புத்தியே இல்லையா, அறிவே இல்லையா? யூடியூப் சேனல்காரவங்களுக்கும் இந்த மாதிரி கிழட்டு பயலுக்கும் ஒரு வார்த்தை நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இனிமேல் இந்த மாதிரி வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா
கேப்டன் தொண்டர்களும் மகளிர் அணி எல்லாருமே வந்து எவன் பேசுறான்னா அவன் வாயிலே செருப்பை வச்சு அடிப்போண்டா. எதுக்குடா வீடியோ கொடுக்குறீங்க? ஏன்டா உங்களுக்கு எல்லாம் பொறுக்க முடியலன்னா பூராமே போய் சாகுங்கடா. ஏன்டா இருக்கீங்க? ஐயோ வந்துட்டு மக்களுக்கு நல்லது செஞ்சிருவாங்களோ என்னமோன்னு பயமா இருக்குதா உங்களுக்கு? நாட்டை நாசமாவே ஆக்கி வச்சிருக்கணும். மக்களை பூரா வறுமைக்கும் சரி விலைவாசிக்கும் சரி எல்லாத்துக்குமே மக்களை சாக வைக்கணும் அப்படி உங்களுக்கு ஒரு எண்ணம். புதுசா ஒருத்தவங்க வந்தா புதுசா ஆட்சியை நடத்திடுவாங்க ஒரு பயம் இருக்குதா? பயம் இருந்தா போய் சாகுங்கடா எல்லாரும். அப்படி காசை கொடுத்து கிழட்டு நாய்கள் எல்லாம் பேச வைக்காதீங்க. ஆனா என்னோட கேப்டன் தொண்டர்களுக்கு எல்லாத்துக்கும் நான் ஒரு வேண்டுகோள் கொடுக்குறேன். இந்த கிழமை எந்த ஊருங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் அந்த வீடியோ பார்த்தவொடனே எனக்கு அந்த அளவு கஷ்டமா இருக்கு. ஏன்னா நம்ம கேப்டனை பத்தி அந்த அளவுக்கு இவன் பேசியிருக்கான். எந்த ஊருக்காரவங்க நம்ம கேப்டன் தொண்டர்கள் இருந்தாலும் இவனை சும்மாவே விடக்கூடாது. இந்த நாய் இந்த அளவுக்கு பேசிருக்குன்னா இவன் வாயை போய் உடச்சு விடணும். அதுக்குண்டான என்ன நமக்கு பிரச்சனை வந்தாலும் அதை நம்ம பாத்துக்கலாம். நம்ம கேப்டன் நமக்கு துணையா இருப்பாரு, அதை நம்ம பாத்துக்கலாம். இது மட்டும் செய்யுங்க, அதான் என்னோட வேண்டுகோள். அடுத்து உமாவதிக்கு இந்த வீடியோ. அவன் என்ன சொல்லியிருக்கான்னா தேமுதிக கட்சிக்காரங்க வந்து தேமுதிக கட்சியில இருந்து வெளியே போகணும்னு சொல்லியிருக்கான். எதுக்கு வெளியில போகணும்? ஏண்டா மாநாட்டுக்கு அப்புறம் பயம் வந்துருச்சா? என்னடா கூட்டம் சேருமான்னு பார்த்துக்கிட்டு இருந்தவங்க கூட்டத்தை பார்த்தவொன்னே பயமாயிருச்சா? அதனாலதான் தேமுதிக வந்து கட்சியை விட்டு வெளியே போக சொல்றீங்களா? சரி, நாங்க வெளியே போய்க்கிறோம். நீங்க முதலமைச்சர் ஆகுங்க. முதலமைச்சராகி இத்தனை வருஷம் நாட்டை ஆண்டீங்கல்ல, என்னென்ன மக்களுக்கு நல்லது செஞ்சீங்க அதை சொல்லு. நீ வீடியோ கொடுக்குறல்ல, நான் வந்து இந்த கட்சியில இருக்கேன், எங்க கட்சிக்காரங்க முதலமைச்சராக இருந்தாங்க, மக்களுக்கு இவ்வளவு நல்லது செஞ்சாங்க, எல்லாம் சொல்லு பாப்போம். தேமுதிக கட்சிக்காரவங்க தேமுதிக கட்சியில இருந்து வெளியே போகணும்னு சொல்ற, நீ எதுக்குடா அதை சொல்ற? மக்கள் சொல்லட்டும்டா, தேமுதிக கட்சியே வேண்டாம் எங்களுக்கு அப்படின்னு மக்கள் சொல்லட்டும். நீ எதுக்குடா சொல்ற? சரி, நீங்க ஆட்சியில இருந்து என்னென்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்க. 10 வயசு பையன் கூட கஞ்சா குடிச்சுக்கிட்டு இருக்கான். அதை உங்களால கஞ்சா விற்கிறத தடுக்க முடிஞ்சா? இல்லை எத்தனை ஒயின் ஷாப் திறந்து குடினால எத்தனை குடும்பம் கெட்டு போச்சு, எத்தனை குழந்தைங்க அனாதையா ரோட்டு வழி திரியிறாங்க, அதை உங்களால கட்டுப்படுத்த முடிஞ்சா? இல்லை விலைவாசிகளை உங்களால குறைக்க முடிஞ்சிச்சா? வரி என்ன, வீட்டு வரி என்ன, தண்ணி வரி என்ன, மக்கள் எவ்வளவு பிரச்சனையில இருக்காங்க, அதெல்லாம் உங்களுக்கு தீர்க்க முடிஞ்சா? எங்களை வெளியே போக சொல்றீங்களே, நாங்க வெளியே போய்க்கிறோம். நீங்க செய்யுங்க. நீங்க ஆட்சிக்கு வந்து நான் இதை செய்ய போறேன், டாஸ்மார்க்கை மூட போறோம், போதை பொருளை ஒழிக்க போறோம், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம்னு சொல்லுங்க. நாங்க வந்து சரி நீங்க இவ்வளோலாம் செய்யறேன்னு சொன்னா நாங்க வந்து சம்பாதிக்கணும். எங்க கேப்டன் வந்து கட்சிக்குள்ள வரல, மக்களுக்கு நல்லது இதெல்லாம் செய்யணும், இப்படியெல்லாம் மக்கள் வந்து இவ்வளோலாம் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி தான் அவர் அரசியலுக்குள்ளேயே வந்தாரு. நீங்க இதெல்லாம் நாங்க செய்யறோம், நாங்க 2026 நாங்க ஜெயிச்சோம்னா டாஸ்மார்க் ஒழிக்கிறோம், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம், குழந்தைங்கள போதை பொருள் இதுல இருந்து நீக்கி விடுறோம், அடிமையானதுல இருந்து நீக்கி விடுறோம், இதெல்லாம் நாங்க செய்யறோம், விலைவாசியில இருந்து கரண்ட் பில்ல இருந்து எல்லாத்தையும் குறைக்கிறோம்னு சொல்லுங்க. நாங்க விளைவிக்கிறோம், நாங்களே எங்க அந்நியாரே விளைவிக்கிறவாங்க. நீங்க எல்லாம் இவ்வளவும் செய்யுங்க, மக்கள் சந்தோஷமா இருக்கட்டும், நாங்களே விளைவிக்கிறோம். நீ என்ன சொல்றது விலக சொல்றதுக்கு? நாங்களே போய்க்கிறோம். ஏன்னா எங்களுக்கு தேவை மக்கள் நல்லா இருக்கணும், அவங்க 3 நேரம் சாப்பாடு வயிறார சாப்பிடணும்னு சொல்லி தான் எங்க கேப்டன் அவர் வந்து சாப்பாடு போட்டார். நம்ம மக்கள் வந்து பசின்னு நிக்க கூடாது, அதனாலதான் அவர் அன்னதானம் போட்டுக்கிட்டு இருக்காரு. இன்னமும் அவர் கோயில்ல அன்னதானம் எங்க நேரம் போட்டுட்டு இருக்காங்க. நீங்க அந்த வறுமையை ஒழிங்க. நீங்க அரசியல்ல வந்து 2026 அரசியல் வந்து அந்த வறுமையில ஒழிங்க. நாங்க கட்சியை விட்டு நாங்க வெளியே போய்க்கிறோம். நீ சொன்ன மாதிரி நாங்க வெளியே போய்க்கிறோம். மக்களுக்கு முதல்ல நல்லது செய்யுங்க. ஆட்சியில இருந்து எல்லாம் நாங்க இதை பண்ணோம் அதை பண்ணோம்னு சொல்றீங்களா? முதல்ல நீங்க சொன்னதை செய்யுங்க. நீங்க சொன்னதவே நீங்க இன்னும் செய்யல, இதுல எங்களை எதுக்கு வெளியே போய் சொல்றீங்க? அடுத்து 2026 ஜெயிச்சு மக்கள் ரோட்ல நடந்தா கூட அதுக்கும் வரி போடுங்க. புதுசா நீங்க தானே கண்டுபிடிப்பீங்க எதுக்கு வரி போடலாம், நடக்க உட்கார சாப்பிட்றதுக்கு. இனி எல்லாத்துக்கும் சாப்பாட்டு பொருள் எல்லாத்துக்குமே வரி போட்டீங்க. இனி மக்கள் வந்து ரோட்ல நடந்தா கூட வரி கட்டணும்னு சொல்லி புதுசா சட்டத்தை கொண்டு வாங்க. நீங்க தான் புதுசா உருவாக்குங்களா, அந்த மாதிரி கொண்டு வாங்க மக்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். பை பை.